الحمد لله نحمده نستعينه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. மனிதர்களில் சிலர் தங்களை சுற்றி வாழக்கூடிய ஏனைய மக்களை விட உயர்ந்தவர்கள் என்று எண்ணுகின்றனர். அவனை விட நான் சற்று மேல்தான் என்ற மனப்பான்மை முஸ்லிம்களில் சிலரிடம் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். தன்னுடைய உழைப்பால் அவர் ஈட்டிய பொருளாதாரம் அளவுக்கு அதிகமாக மிதமிஞ்சி இருக்கக்கூடிய தருணத்தில் என்னை போன்ற வசதி படைத்தவன் யாரும் இல்லை, நான் தான் செல்வ வசதி படைத்தவன், நான் தான் உயர்ந்தவன் என்று மனிதர்கள் எண்ணுகிறார். அதே போல் சிலர் எனக்கு நிறைய அறிவு இருக்கிறது, அந்த அறிவின் காரணமாக என்னுடைய காரியத்தை வெற்றிகரமாக நான் முடிக்கிறேன், திறன்பட திட்டமிட்டு நடத்துகிறேன், அழகா பேசுகிறேன், ஓதுகிறேன், காரியங்களை வெகு சிறப்பாக நடத்துகிறேன், என் அறிவுதான் காரணம், என்னை விட அறிவில் சிறந்தவர் யாரும் இல்லை என்று நினைக்கின்றனர். அதே போல இன்னும் சிலர், குறிப்பாக பெண்கள், தன்னை விட அழகு மிகுந்த பெண்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று நினைக்கின்றனர். என்னுடைய பகுதியிலே, என்னுடைய ஏரியாவிலே என்னை போல அழகான பெண்மணி யாரும் இல்லை என்று நினைக்கின்றனர். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விஷயத்தில் ஏனைய மனிதர்களை விட தங்களை உயர்ந்தவர்களாக பெருமை பாராட்டி கொள்வதனுடைய வெளிப்பாடு என்பது இன்னொரு மனிதனை மட்டமாக கருத வைக்கக்கூடியதாக ஆகும். நான் அவனை விட உயர்ந்தவன் என்றால் என்னை விட அவன் கீழானவன் என்பதுதானே பொருள். இந்த உலகத்தில் என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏனைய மனிதர்களை விட நான் சிறப்பானவன் என்றால் என்னை விட எல்லாரும் தாழ்ந்தவர்கள் என்று பொருள், எல்லாரும் கீழானவர்கள் என்று பொருள். அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர், ஒரு நல்ல மனிதராக இருக்கக்கூடியவர், தன்னுடைய உள்ளத்தில் மனிதாபிமானத்தை மேலோங்க செய்பவருடைய வார்த்தையாக வாழ்க்கையாக இது இருக்கவே கூடாது. ஷைத்தான் அப்படித்தான் நினைத்தான். அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்த தருணத்தில அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்க மறுத்ததற்கான காரணம் அவனுடைய உள்ளத்தில் இருந்த உயர்வு தான். மலக்குமார்களையும் இபிலீஸையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணியுங்கள் என்று சொன்ன பொழுது மலக்குமார்கள் பணிந்தார்கள். உண்மையிலேயே மனித படைப்பிலே புனிதமானவர்கள் என்றால் மலக்குமார்கள். ஆனால் அவர்கள் பணிந்தார்கள், இபிலீஸ் பணிய மறுத்தான். அல்லாஹ் காரணம் கேட்கிறான், ஏன் பணிய மறுத்தாய் என்று காரணம் கேட்கும்போது அவன் சொல்றான், கால அனா ஹைரும் மின்ஹு, நான் அவரை விட உயர்ந்தவன்கிறான். ஏன் உயர்ந்தவன்? ஃபஹலக்தனி மினன்னார், என்னை நீ நெருப்பால படைச்சு, நான் நெருப்பால படைக்கப்பட்டேன். வஹலக்தஹு, அவர் எதனால் படைக்கப்பட்டவர்? மின் தீன், களிமண்ணால் படைக்கப்பட்டவர். மண்ணு பெருசா நெருப்பு பெருசா? நெருப்பு தானே பெருசு. நெருப்பால் படைக்கப்பட்ட உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய நான் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு எப்படி பணிவேன், எப்படி நான் சுஜூது செய்வேன் என்று பெருமை அடித்தான். அல்லாஹ்வுக்கு பெருமை அடிக்கக்கூடிய பண்பு தன்னை தவிர வேற யாரிடம் இருக்கக்கூடாது என்று முழுமையாக அல்லாஹ் நம்புவான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வபாஸ்தக்பர் வகான மினல் காஃபிரின்,
அதனால் அவன் நம்மை மறுத்து பெருமை அடித்தான், காஃபிர்களில் ஒருவனாக மாறிவிட்டான் என்று ஷைத்தானை பற்றி சொல்லுகிறான் என்றால், எந்த பண்பை நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாதோ, எந்த பண்பின் மூலமாக ஷைத்தான் விரட்டப்பட்டவனாக நரகத்தில் நுழைபவனின் முதலாவனாக இருக்கிறானோ அந்த பண்பு ஒரு மூமிடத்தில் இருக்கலாமா? ஒரு மூமிடத்தில் வந்துவிடக்கூடுமா? வந்துவிடவே கூடாது. ஆனால் பல தருணங்களில் நம்மை அறிந்தோ அல்லது அறியாமலோ இது போன்ற பண்புகள் நம்மிடம் மிகைக்கத்தான் செய்கிறது. அவன் சாதாரணம், அவன் ஆஃப்டர் ஆல், அவனை விட நான் உசந்தவன், அவன் ஏழை, அவனிடம் பொருளாதாரம் இல்லை, அவன் எப்படி என்னை விட உயர்வானவன்? நாம ஒரு நிகழ்ச்சிக்கு யாரையேனும் அழைக்க விரும்பினால் முதல்ல நமக்கு தோணுவது என்ன? நமக்கு நெருக்கமானவர்களை அழைக்கணும். ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்றால் முதல்ல நெருக்கமானவர்களை அழைக்க வேண்டும் என்று நினைப்போம். அந்த நெருக்கமானவர்கள் யார் வசதி படைத்தவர்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். நேர போய் அவருக்கு போய் பத்திரிகை கொடுத்து நாம சொல்லுவோம், முதல்ல உங்களை தான் அழைச்சிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வசதி படைத்தவர், அதனால் உங்களுக்கு நான் கண்ணியம் தருகிறேன். ஏழையா ஒருத்தர் உறவினராக இருந்தா கடைசியில சொல்லிக்கலாம். நாளைக்கு நிகழ்ச்சின்னா இன்னைக்கு நைட்டு சொன்னா கூட வானா வந்துட போறான், கூப்பிட்டா வர போறான். ஏன்? என்னை நம்பித்தான் அவன் இருக்கிறான், நான் தானே அவனுக்கு பொருளாதாரம் செய்கிறேன், அவன் ஏழை தானே, நான் அவனை விட உயர்ந்தவன், எனக்கு ஏவல் வேலை செய்யக்கூடியவனாக அவன் இருக்கிறான், அதனால் அவன் என்னை விட கீழானவன், எப்ப கூப்பிட்டாலும் வருவான், அதனால அவனுக்கு நாம முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை என்று அவருடைய கண்ணியத்தையும் மரியாதையும் குலைக்கிறோம் என்றால் சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய உள்ளத்தில் மனிதாபிமானம் இருக்கிறதா? சக மனிதனை தன்னை போல நினைத்தால் இது போன்ற பெருமை நம்முடைய உள்ளத்தில் வருமா? அவனும் நானும் உண்டு, அவனும் நானும் ஆதம் என்ற தந்தைக்கு பிறந்த பிள்ளைகள், சகோதரர்கள். அவனை விட நான் எவ்வாறு மேலானவன், என்னை விட அவன் எவ்வாறு கீழானவன் என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்து விட்டதென்றால் இந்த பெருமைக்கும் சில மனிதர்களை அற்பமாக நினைக்கக்கூடிய இந்த மோசமான நிலையும் நம்மிடம் விட்டு அகன்று விடும். ஆனால் நினைக்கிறோம், ஏதேனும் ஒரு சபை நடக்கிறது என்றால் நாம் அமர்ந்திருக்கிறோம், வசதி படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அங்க யாரை வேலைக்கு ஏவுவாங்க? யோசிச்சு பாருங்க. வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்க, ஏழையான சில மனிதர்கள் ஒரு சபையில் இருக்கிறாங்க. வசதி படைத்த ஒரு மனிதர் வசதி படைத்த இன்னொரு மனிதரை வேலைக்கு ஏவுவாரா? பாய் டீ வாங்கிட்டு வாங்க, பாய் கடையில போய் அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, இந்த சார் எடுத்து போடுங்க சொல்லுவாரா? அவருடைய உள்ளம் என்ன நினைக்கிறதுனா அவர் உயர்ந்தவர், நம்மள மாதிரி அவரும் உயர்ந்தவர், அவர்கிட்ட போய் எப்படி வேலையை சொல்றது? யாரிடம் சொல்லுகிறார்? யாருடைய பார்வையில் இவர்கள் அற்பமானவர்கள் என்று நினைக்கிறார்களோ அவரை பார்த்து நீங்க அந்த வேலையை செஞ்சுட்டோம், இந்த சார் எடுத்துட்டு போட்டுவோம் என்று நினைக்கிறாங்க. இவர் பொருளாதாரத்தில் தாழ்ந்தவர், பொருளாதாரம் குறைவாக இருக்கிறார், அதனால் என்னை விட அற்பமானவர், என்னை விட மட்டமானவர் என்று இவர்கள் நினைப்பார்கள் என்றால் இது எத்தகைய மோசமான ஒரு பண்பு. அவரையும் நம்மையும் படைத்தது யார்? அல்லாஹ் தானே. இந்த நம்பிக்கை இருந்தால் தானே மூமின். அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்திருக்கிறான். ஏழையாக படைத்த ஒருவரை ஏழையாக படைத்த அல்லாஹ் தான் இன்னொருவரை வசதி படைத்தவராக படைத்திருக்கிறான். ஒருவரை அழகற்றவராக படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் தான் இன்னொருவரை அழகில் சிறந்தவராக படைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது ஒருவரை பார்த்து நீ மட்டம் என்று நினைக்கிறோம் என்றால் நாம அல்லாஹ்வுடைய படைப்பையே குறை சொல்லுகிறோம் என்று பொருள். அதுதானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில இருக்கிறாங்க, மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார், அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு வசதி படைத்த ஒரு மனிதர் அந்த பகுதியை கடக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை குறித்து கேட்கிறாங்க சஹாபாக்கள், இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரை, இவர் பெண் கேட்டால் யாரும் பெண் கொடுப்பாங்க, இவர் யாருக்கான பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை உடனே ஏற்கப்படும், இவர் ஏதேனும் சொன்னால் மக்கள் இதை செவிய இருப்பார்கள், உடனே அவர் கட்டளைக்கு என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிவாங்க அப்படிங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறார். திரும்ப இன்னொரு மனிதர் வருகிறார், அவர் ஏழை, அவர் இவங்களை கடந்து போகிறார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவர் பெண் கேட்டா யாரும் தரமாட்டாங்க, இவருடைய பரிந்துரையை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இவர் பேசினா யாருமே செவியேற்க மாட்டார்கள் என்று அற்பமானவர் என்ற அடிப்படையிலே அவர்கள் சொல்லுகிறார். நாமளும் அப்படித்தான். தமிழ்ல ஒரு சொல்லவடை உண்டுல்ல, ஏழையின் சொல் அம்பலத்தில் ஏறார். ஏழையாக ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒருத்தன் நல்லதை சொன்னாலும் சரி, உண்மையை சொன்னாலும் சரி, நீ எல்லாம் எதுக்குடா சபையில பேசுற, ஒதுங்கி போ அப்படி என்ன பண்ணுவாங்க? விரட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதே வசதி படைத்தவர் பணக்காரர் என்றால் அவர் பொய்யே பேசினால் அவர் பேசுற கரெக்ட் தானே, பணம் பொய்யை கூட உண்மையாக என்னது ஆக்கி விடுகிறது. அவருக்கு தேவையற்ற கண்ணியத்தை தந்து ஒரு ஏழையாக இருப்பவர் உண்மை பேசினாலும் சரி, சரியானதை பேசினாலும் சரி,
அது மறுக்கப்படுவதையும் ஒதுக்கப்படுவதையும் உதாசீனப்படுத்துவதையும் நாம் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்துவிட்டு தன் மக்களுக்கு மத்தியிலே ஒரு அழகான ஒரு அறிவுரை சொன்னார். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அந்த வசதி படைத்தவர் ரொம்ப சிறந்தவர், அவர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, அவர் யார்கிட்ட போனா பொண்ணு கேட்டாலும் உடனே பொண்ணு கொடுப்பாங்க, அவர் யாருக்கேன்னு ரெக்கமெண்ட் பண்ணா அது கரெக்ட்னு நினைப்பாங்க. அதே ஏழைனா யார் என்னது பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அவருடைய ரெக்கமெண்டை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவர் பேசல என்ன பண்ண மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்களே, அப்படி இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னார்கள். ஹாதா ஹைருன் மின் மில் அருளி மிஸ்ல ஹாதா. இவரை போன்ற வசதி படைத்தவர்கள் இந்த பூமி முழுக்க நிரம்பி வழிந்தாலும் சரி, இந்த ஏழை அவரை விட சிறந்தவர் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இங்க ரசூலுல்லாஹ் பணக்கார மட்டப்படுத்துறாங்களா? நம்மள மாதிரி சில மனிதர் வசதி படைத்தவர்கள் ஏழையை மட்டப்படுத்துவது போல நபிகளார் பணக்காரரை மட்டப்படுத்துறாங்களா? அப்படின்னா இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் யாரை அற்பம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவராக அந்தஸ்துக்குரியவராக இருக்கிறார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. யாருடைய உள்ளத்தையும் நம்மால் பிளந்து பார்க்க முடியுமா? செயலைத்தானே பார்க்க முடியும், வெளிப்படையத்தானே பார்க்க முடியும். உள்ளத்தை பிளந்து பார்ப்பது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. என் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிவேன், என்னை படைத்த இறைவன் அறிவான். என் உள்ளத்தில் இருப்பதை நீங்கள் அறிய முடியாது, உங்கள் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய முடியாது. நாம வெளிப்புற தோற்றத்தை பார்த்து என்ன பண்ணுவோம், இவர் அழகா இல்ல கருப்பா இருக்காரு, இவர் ஆஸ்கர் மட்டும் அப்படின்னு நினைப்போம். நம்முடைய சில மனிதர்களிடத்தில் இந்த பழக்கம் இருக்கத்தானே செய்யுது. கொஞ்சம் அழகா இருந்து விட்டோம் என்றால் பக்கத்துல ஒருத்தர் கருப்பா ஒருத்தர் வந்து நின்னாருன்னா அவரு கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க, அவர்லாம் வேணாம். அல்லது அவலட்சணமாக அவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் பக்கத்துல நெருங்கி நிற்பதை கூட விளக்குவாங்க. சலாம் சொல்லும் போது கூட என்னது, கை கொடுத்து சலாம் சொல்லுவதை தவிர்ப்பார்கள். தனக்கு ஈக்குவலாக அல்லது தனக்கு மேலாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்தார் அவர்களிடத்தில் காட்டக்கூடிய பணிவு, சலாம் சொல்லும் பொழுது கை கொடுக்கல் இவரிடத்தில் இருப்பதே இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. என்றால் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இவன் காசு பணம் இல்ல மட்டும், இவன் அழகா இல்ல மட்டும், இவரிடத்தில் அறிவு இல்ல மட்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் யார் அந்தஸ்துக்குரியவர் என்பதை நாம் அறிய முடியாது. செயல்களை தீர்மானிப்பது எது? எண்ணங்கள் தானே. இன்னமல் ஆமாலு பின்னியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னார்கள், செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. நான் செய்யக்கூடிய செயல்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய என் எண்ணத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. யாராக இருந்தாலும் யாருடைய எண்ணத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. பேசுற மாதிரி சில பேர் பேசுவாங்க, அங்கிட்டு போய் சொல்லுவான், அவன் வந்து பக்கத்துல நின்றுட்டான். சில பேர் சில சபைகள்ல வசதி குறைந்தவர்கள் அல்லது யாரை இவர்கள் இலக்காரம் என்று நினைக்கிறார்களோ, யாரை அற்பமானவர்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அருகில் வந்து விட்டால் கூட மக்களுக்கு பயந்து என்ன பண்ணுவாங்க, சில தருணங்கள்ல அப்படியே என்னது மேட்ச் பண்ணிட்டு போனதுக்கு பின்னாடி சொல்லுவாங்க, தள்ளி நிக்கன்னு தான் நினைச்சேன், அறிவு இல்லாத வந்து பக்கத்துல வந்து நின்றுட்டான், நம்மகிட்ட வந்து பேசுறான் அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, அவர்களை மட்டப்படுத்தக்கூடிய சொல்களை மிகச் சாதாரணமாக சொல்லுகிறார்கள். என்றால் இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை உணராமல் மனிதர்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில ஒரு கருப்பு நிறத்தை சார்ந்த ஒரு பெண்மணி பணி செய்து கொண்டிருக்கிறான். அவங்கதான் என்னது பள்ளிவாசல மஸ்ஜித் நபவியை சுத்தம் செஞ்சுட்டு இருப்பாங்க. சில நாட்களாக ஆளை காணும். நபிகளாருடைய பண்பு எப்படின்னா, எப்பவுமே பள்ளிக்கு வரக்கூடியவர் சில நாட்கள் வரலைன்னா விசாரிப்பாங்க. எதுக்கு விசாரிப்பாங்க? அவருக்கு ஏதேனும் பிரச்சனையா, அவருக்கு ஏதேனும் சங்கடங்களா, அல்லது அவருக்கு ஏதேனும் வந்து என்னது மார்க்கம் குறித்த தவறான புரிதல் ஏற்பட்டுச்சா என்பதை எல்லாம் அறிந்து ஒரு சகோதரத்துடன் அடிப்படையில் அதை நீக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிப்பாங்க. அந்த பெண்மணியை குறித்து சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, என்ன அந்த பெண்மணியை காணல அப்படின்னு. உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் எனக்கு சொல்லல அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் திரும்ப சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவங்க ஒரு சாதாரணமான ஆள் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு சாதாரண ஒரு ஆளு, இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்க நினைக்கிறோம் அப்படின்றாங்க. நம்மை போல சஹாபாக்கள் அவங்க மதீனாவுக்கு வந்த புதிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய செய்தி. அப்ப அவங்க எப்படி நினைக்கிறாங்க, நம்மை போலவே இவங்க எல்லாம் சாதாரண ஒரு ஆளு தானே, பள்ளிவாசல சுத்தம் செய்யற ஒரு ஆளு, இவரை குறித்து நபிகளாரிடத்தில் சொல்வது, அவருடைய மரணத்தை குறித்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஒண்ணும் பெரிய ஆள் இல்ல, அவருக்கு ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப பெரிய மனிதர் ஒருத்தர் இறந்துட்டாரு செஞ்சு வரல அப்படின்னா நம்ம சொல்லலாம், இவரப்ப இப்படி சொல்றது என்ற அடிப்படையில நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க அடக்கம் பண்ணீங்கன்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் நேர போய் அடக்கம் செய்யப்பட்ட கபருக்கு அருகில நின்று கொண்டு ஜனாசா தொழுகை தொலை வைக்கிறாங்க. சற்று யோசித்து பாருங்கள், நபிகளார் ஒருவருக்கு ஜனாசா தொழுகை தொலை வைத்தால் அவர் யார்? சோனவாசி. அவ்வளவுதான். நாம ஒருத்தர் ஜனாசாத்துக்கு தொழுகை தொலை வைத்தோம் என்றால் நமக்கு நன்மை.
அவர் சுவனவாசியா இல்லையா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் நபிகளாருடைய செயல் யார் மூலமாக நடைபெறும்? அல்லாஹ்வின் மூலமாக நடைபெறும். அப்ப நபிகளாருடைய காலத்தில் சஹாபாக்கள் ஒரு பெண்மணியை மட்டமாக, அற்பமாக, சாதாரணமாக நினைக்கிறாங்க. ரசூல்லா அவர்களுக்கு தன்னுடைய செயலால் பதிலளிக்கிறாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அட்டமானவங்க இல்ல, அவங்க தாழ்ந்தவர்கள் இல்லை, அல்லாஹ்விடத்து உயர்ந்த சோனத்திற்கு சொந்தக்காரர்கள் என்ற அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் ஜனாசா தொழுக வைக்கிறாங்கன்னா, ஜனாசா தொழுகை என்பது பாவ மன்னிப்பு தானே. பாவ மன்னிப்பை முனாஃபிக்குகள் கேட்க கூடாது, அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான்ல. பாவ மன்னிப்பை இறை நிராகரிப்பாளர்களுக்காக கேட்க கூடாது, கட்டளையிட்டு இருக்கிறான்னு. தன்னுடைய தாயாருக்காக, தந்தைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு கேட்க நாடிய பொழுது அல்லாஹ் அங்கீகரித்தானா? மறுக்கத்தானே செஞ்சான். கபரை பார்த்துட்டு வா, ஜியாரத் செஞ்சுட்டு வரலாமா, கபரை பார்த்துட்டு வா, அதுக்கு அனுமதி கொடுத்தானே தவிர தன் தாயாருக்காக, தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்றால், நபிகளார் ஜனாசாவில் தொழுகிறார்கள் என்றால் இறைவரை மன்னிப்பாயாக அதானே கேட்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள விட சிறந்த துணையை கொடு, இந்த உலகத்தில் உள்ள சிறந்த வீட்டை விட சிறந்த வீட்டை கொடு என்றுதானே கேட்கிறார்கள். அப்ப நபிகளாருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிப்பான் தானே. அப்ப அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த கருப்பு நிற பெண்மணி சுவனத்திற்கு உரியவர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு செயலால் காட்டி, இப்படி எல்லாம் நடந்து கொள்ளாதீங்க, ஒருத்தரை தாழ்ந்து நடந்து கொள்ளாதீர்கள், தாழ்வாக நினைக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அந்த பண்பு நம்மிடத்தில் வந்து விடக்கூடாதானே. ஒருவரை அவர் செய்யக்கூடிய காரியத்தின் மூலமாக அல்லது அவருடைய வெளிப்புற தோற்றத்தின் மூலமாக அவரை மதிப்பீடு செய்வதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு பற்றி யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஒருவரை அழகற்றவராக படைக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. ஒருத்தரை அழகாக பிறக்கிறான்னா என்னுடைய முயற்சி என்ன? எனக்கான செல்வமாக இருந்தாலும், அறிவாக இருந்தாலும், அழகாக இருந்தாலும் அல்லாஹ் நாடியதுபடி நடக்குது. அல்லாஹ் எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி தக்தீரை படைச்சிட்டான்ல, நான் நல்லவனா கெட்டவனா, எனக்கு என்ன நேரும், செல்வ வசதி உடையவனா ஏழையா, எல்லாத்தையும் முடிவு செய்து விட்டு தான் அல்லாஹ் படைப்பை துவங்கி இருக்கான் என்று சொல்லும் பொழுது ஒருத்தரை பார்த்து நீ அழகற்றவன் என்று குறை சொல்லுகிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தக்தீரை, அல்லாஹ்வுடைய விதியையே குறை சொல்லுகிறோம் என்றால் அது எவ்வளவு தோஷமான பாவம். மனிதர்கள் சில மனிதர்களை எப்படியெல்லாம் அடையாளப்படுத்துறான். ஒருத்தர் அடையாளப்படுத்துவதாக இருந்தா கூட அவருடைய நற்குணத்தை சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய போக்கு ரொம்பவும் குறைவு. கருப்பா இருந்தானா கருவாயம் இருக்கா அப்படின்னுவான், அந்த அவனா கருவாயன் அப்படின்னுவான். குள்ளமா இருந்தா குட்டையனா இருக்கானே அவனா அப்படின்னுவான், குண்டா இருந்தா கட்டையனா இருக்கானே அவனா அப்படின்னுவான். அப்ப அவரிடம் இருக்கக்கூடிய நற்பண்புகள் மனிதனுடைய கண்களுக்கு தெரியவில்லை. என்ன நினைக்கிறானா, நான் எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட், நான் எந்த குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன், ஆனால் அவன் குறைகளுக்கு உரியவன். இது எவ்வளவு ஆணவமான போக்கு, சற்று யோசித்து பாருங்கள். ஆணவமான போக்கு தானே. எப்படி குறைகள் அற்றவனாக இருக்க முடியும்? இந்த உலகிலேயே குறைகள் அற்றவன் என்றால் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே இல்லை. மனிதர்களில் யாராக இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒரு குறைக்கு அல்லது பல குறைகளுக்கு சொந்தக்காரராகத்தான் இருப்போம். ஒருவனை பார்த்து நீ மட்டம் என்று நினைத்தால் நான் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய பெருமை நம்மிடத்தில் வந்து விடுகிறது. உன்னிடத்தில் தவறு இருக்கிறது, குறை இருக்கிறது என்று சொன்னால் என்னிடத்தில் தவறு இல்லை என்று நாம் நினைக்கிறோம் என்றால் இது எவ்வளவு அதிகார திமிரை வெளிப்படுத்தக்கூடிய பண்பு. சற்று யோசித்து பாருங்கள், இது ஒரு மோமிடத்தில் இருக்கக்கூடிய பண்பா என்றால் நிச்சயமாக இருக்கவே கூடாது. சக மனிதனை நீ என்னை விட கீழானவன் என்று நினைப்பது பாவத்திலும் பாவம். பிறப்பால் ஒருத்தன் என்ன பண்றான், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வகுக்கிறானா இல்லையா? பிரம்மனின் தலையில் இருந்து பிறந்தவன் பிராமணன், அதனால அவன் உயர்ந்தவன். பிரம்மனின் காலில் இருந்து பிறந்தவன் சூத்திரன், அதனால அவன் தாழ்ந்தவன். அப்போ உயர்ந்தவனுக்கு தாழ்ந்தவன் சேவகம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளின் பெயரை சொல்லி பிறப்பால் ஒரு மனிதன் உயர்வு தாழ்வு கற்பிப்பதும் பொருளாதாரத்தின் அடிப்படைகளை உயர்வு தாழ்வு கற்பிப்பது ஒன்றுதானே, ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை என்று சொல்லுகிறோம், ஆனால் எனக்கு அவன் என்னை விட கீழேதான், அவன்கிட்ட காசு பணம் இல்ல, அவன்கிட்ட அழகு இல்ல, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்று நாம நினைக்கிறோம் என்றால் எவ்வளவு பாவமான காரியத்தை மிக சாதாரணமா செய்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜுலைபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இருந்தார். சிறிய அழகான வரலாற்றுக்கு சொந்தக்காரர். பெரிய அளவு வரலாறுலாம் இவர் சம்பந்தமான செய்திகள் கிடையாது. ரெண்டு செய்தி தான் இந்த ஜுலைபீப் என்று சொல்லக்கூடிய நபித்தோருடைய வரலாற்றில் நடக்கிறது. இந்த ஜுலைபீபுடைய வரலாறு உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமையும் கருமத்தையும் தவிடுபொடியாக அடிக்கக்கூடிய அளவிற்கான அற்புதமான ஒரு வரலாறு. ஒரு பேர் என்ன தெரியுமா? ஜுலைபீப். இவருக்கு இன்னொரு பேர் மக்கள் சொல்லுவாங்க, தமீம் சொல்லுவாங்க. தமீம்னா என்னன்னா அழகற்றவன் அர்த்தம். ஜுலைபீப் என்றால் குட்டத்தாவணின்னு அர்த்தம். அதாவது ஜில்பாப் நம்ம சொல்றோம்ல, அல்லாஹ் குர்ஆன்ல என்னது, பெண்களுக்கு ஜில்பாபை போடுங்க, தலையில இருந்து முக்காட போடுங்கன்றான். தலையில இருந்து முக்காடு போடணும்னா ஓரளவு என்னது, இவ்வளவு தூரத்துக்கு ஒரு குறைவானது.
அப்ப அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் ஜுலைபீப். அப்படின்னா என்னன்னா, குட்டையான தாவணி, குட்டையானவர் அவர், குள்ளமா இருப்பார். அதனால மக்கள் எப்படி அவருக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா ஜுலைபீப், அவர் குட்டையான உருவத்தை உடையவர். தமீம், அழகற்றவர் என்று என்னது மக்கள் அவர்கள் சொல்றாங்க. அவருடைய இயற்பெயரே கூட வரலாற்றில் என்னது பதிவு செய்யப்படல. அவருடைய தந்தை யார், தாய் யார், உறவினர் யார், அவருடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, எதுவுமே பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அவர் அன்சாரி தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அவர் இருக்கிறார். அவரு ரொம்ப குள்ளமா இருப்பாரு. கொஞ்சம் முகங்கள் அங்கங்க தழும்புகள்லாம் இருந்து கொஞ்சம் பார்க்க அவலட்சணமாக என்னது மக்களுடைய பார்வையில் அவர் இருக்கிறார். இவர் இளைஞரா இருக்கிறாரு. பெண் கேட்டு போறாரு ஒவ்வொரு இடத்தையும். எல்லாருமே மறுத்துறாங்க. உனக்கு போய் இப்படிப்பா ஏன் பொண்ணை கொடுக்கறது அப்படி எல்லாம் மறுத்துறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் பெண் கேட்டு மாதிரி போனேன், எல்லா தோழர்களும் மறுத்துட்டாங்க, எனக்கு நீங்க திருமணம் செய்து வைங்க அப்படிங்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போறாங்க. யாருக்கு? ஜுலைபீபுக்காக ரசூல் என்ன பண்றாங்க, ரெக்கமெண்ட், பரிந்துரை பண்றதுக்காக போறான். அவர் போய் உங்களுடைய பெண் விஷயமாக, உங்களுடைய பெண் திருமண விஷயமா நான் வந்திருக்கேங்கிறார். அப்ப அவர் என்ன நினைக்கிறார், ரசூல்லா தான் தனக்காக கேட்கிறான் போல இருக்குன்ட்டு, உங்களை விட சிறந்தவருக்கு நான் கொடுக்கறது என்னது, கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. எனக்கு இல்லப்பா, ஜுலைபீப் என்ற நபித்தோழர் இருக்கணும்னு அவருக்கு மூஞ்சி அப்படி சுருங்கிருச்சு. இன்னும் ஜுலைபீபுக்கா, இது நானா முடிவு பண்ண முடியாது, எங்க வீட்டுக்கார மாட்ட கேட்டு சொல்றேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பொருளாதாரத்தின்னு கேட்கும் பொழுது சடக்குன்னு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிற என்ன பண்ணுவாங்க, நம்மளா முடிவு பண்றது இல்லைங்க, சாதி எல்லாம் வீட்டுக்கார மாட்டா தான் இருக்கு அப்படி என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கார மாட்ட பழிய போட்டுருவான். அது மாதிரி என்னது இவரும் சொல்லிடுறாரு. அந்த மாட்ட கேட்கும், அந்த மாட்ட சொல்லுது நானும் தரமாட்டேங்கிறான். இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் யாரை மனம் பேச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்களோ அந்த இளம்பெண் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்காக பரிந்துரைக்கிறார்கள் என்றால் அந்த பரிந்துரைகளை நீங்க எப்படி மறுக்கலாம்? ரசூல்லா ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ண அவர் யாருங்க? ரசூல்லா ஒருத்தருக்கு என்ன பண்றாரு, திருமண விஷயமா ரெக்கமெண்ட் பண்றாருன்னு என்ன அர்த்தம்? அவரை விட சிறந்தவர் இல்லைன்னு அர்த்தம். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம், யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம்? நம்மளே நல்ல மனுஷனுக்கு தான் என்ன பண்ணுவோம், ரெக்கமெண்ட் பண்ணுவோம். என்றால் நபிகளார் ஒருத்தருக்கு பரிந்துரை செய்வார்கள் என்றால் அவருடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல்லா அதை பார்க்கிறாங்க, கேரக்டரை பார்க்கிறாங்க. அவருக்காக ரெக்கமெண்ட் பண்றது அந்த அம்மா புரிஞ்சு கொண்டு அல்லாஹ் இந்த விஷயத்த நமக்கு நல்லதான் நாடுவான் என்ன பண்றாங்க, அவங்க திருமணத்துக்கு என்னது ஓகே சொல்லிடுறாங்க. திருமணம் முடிந்து விடுகிறது. ரொம்ப சில நாள் திருமணம் முடிந்து இளம் தம்பதியராக இருக்கக்கூடிய ரொம்ப சில நாட்கள்ல உஹது போர் வருகிறது. கடுமையான போர், நம்ம முஸ்லிம்கள்ல பெருமளவு பாதிக்கப்பட்ட போர், வெற்றி தோல்வி என்ற நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில இருபக்கம் என்னது அதிகமான சேதத்தை ஏற்படுத்திய போர். மதிர் களத்துக்கு பழிவாங்குவதற்காக என்ன பண்றாங்க, குறைஷி காபிர்கள் உஹதை நோக்கி வரக்கூடிய அந்த போர். ரசூல்லா அழைப்பு விடுறாங்க. அழைப்பை ஏற்று இவரும் போறார். அவருடைய மாமனார் சொல்றாரு, இப்பதானப்பா திருமணம் முடிச்சேன், அதுக்குள்ளாட்டி என்ன போற அப்படின்னு என்ன அர்த்தம், ஊர்ல பொண்ணே கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருந்த, ஒண்ணு கொடுத்தாச்சு இல்ல, இந்த விட்டுட்டு போற அப்படின்னா அவர் எதை நினைக்கிறார் என்றால், எனக்கு இந்த உலக வாழ்வில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை விடவும் என் தூதருடைய அழைப்பு பிரதானமானது என்று நினைக்கிறார் என்றால் அதுதான் இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை பல தருணங்களில் செயல்களாக விரிவுபடும் பாருங்க. அது மாதிரி அவர் என்ன பண்றாரு, வர்றார். போர்க்களம் முடிந்து விடுகிறது. பல நபித்தோர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் பலரை தேடி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, யாரையும் நீங்க தேடுறீங்களான்னு கேட்கிறாங்க. ஆமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இவரை தேடுறோம் அவரை தேடுறோன்றார். அப்படி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இரண்டாம் முறை கேட்கிறாங்க, சஹாபாக்களை நீங்க யாரை தேடுறீங்க அப்படின்னு, இவரை தேடுறோம் அவரை தேடுறோம் அப்படின்றாங்க. மூன்றாம் முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க வேற யாரையும் தேடுகிறீர்களா என்று கேட்கும் பொழுது, நாங்க இன்னென்ன மனிதர்களை தேடுகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஜுலைபீபை தேடுகிறேன் அப்படின்றாங்க. அப்பதான் சஹாபாக்களுக்கே ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஆஹா, அப்படி ஒரு மனிதர் இருந்தாரு, அவர் இந்த போர்க்களத்துல கலந்தாரு, அவர் என்ன ஆனார் என்பதை நம்ம யோசிக்கல. அப்ப பாருங்க, அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த புரிதல், ஜுலைபீப் என்ற மைத்தோழரை குறித்து அவர்கள் அற்பமானவர் என்று நினைத்த காரணத்தினால அவர் வந்ததை கூட அவர் கவனிக்கல, அவருக்கு என்ன ஆனது என்பதை கூட அவர்கள் கவனிக்கவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனித்தார்கள். ஜுலைபீப் எங்க, ஜுலைபீப் தேடுனீங்களான்னு கேட்கிறாங்க. அப்பதான் சஹாபாக்களும் தேடுறாங்க. தேடுனா 7 காஃபிர்களுடைய சடலங்கள் ஒன்றின் மேல் ஒன்றா கிடக்கு. அதையெல்லாம் ஒன்னொன்னா விலைக்கு பாக்குறான். பார்த்தா கீழே 2 கை இழந்தவராக ஜுலைபீப் கொல்லப்பட்ட நிலையில இருக்கிறார். 2 கை இழந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார், இந்த 7 பேரையும் அவர் கொன்றுவிட்டு அவர்களால் இவர் கொல்லப்பட்டு ஷஹீதாக ஆக்கப்பட்டார். இவருடைய கைதான் என்னுடைய கை அப்படிங்கிறார். 2 கை இல்ல, 2 கையும் என்னது வெட்டப்பட்டுருச்சு. 2 கையும் வெட்டப்பட்ட தருணத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன பண்றாங்க, அவரை பார்த்து விட்டு இந்த 2 கை, இவருடைய கை இருக்குல்ல அது என்னுடைய கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் அவரை தூக்குறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஜுலைபீபுக்கு சந்தூக் பெட்டி ரசூலுல்லாஹ்வுடைய கைதான் அப்படின்னா.
சந்துக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கட்டில் மாதிரி ஏதாச்சும் வச்சு தூக்குவோம்ல, அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, ஜனாசாவே தூக்குவாங்க. அப்படி எந்த கட்டிலும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கட்டில் மாதிரி என்ன பண்றாங்க, ஜுலைபீபை தூக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீபை பார்த்து கொண்டு சொன்னார்கள், என்னை சேர்ந்தவர், நான் அவரை சேர்ந்தவர். திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, இவர் என்னை சேர்ந்தவர், நான் அவரை சேர்ந்தவர். திரும்பவும் சொல்றாங்க, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, அவர் என்னை சேர்ந்தவர், நான் அவரை சேர்ந்தவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூல்லாவை சேர்ந்தவர்னா என்ன அர்த்தம்? ரசூல்லா யார்? சோனவாசி. அல்லாஹ்விடத்தில் யார் அந்தஸ்துக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்பதை நாம் அறிய முடியுமா? அப்படி என்றால் பிறரை மட்டமாக பார்க்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு வழங்கியது யார்? நாம ஒருத்தரை மட்டமாக வழங்க நினைக்கிறோம்னா, அல்லாஹ் அவரை கண்ணியம் பொருந்தியவனாக ஆக்கிவிட்டான் என்றால் மறுமையில் போய் நிற்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய கை சேதம். அவர் சொல்ல மாட்டாரா, இறைவா இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் இவர் என்னை அற்ப புழுவாக பார்த்தார், மக்களுக்கு மத்தியில் என்னை ஒதுக்கினார், என்னை கேவலப்படுத்தினார் என்று நமக்கு எதிராக வாதிட்டால் நம்முடைய நிலைமை என்ன? தொழுகிருப்போம், நோன்பு நோற்றிருப்போம், தான தர்மங்கள் செஞ்சிருப்போம், ஹஜ்ஜுக்கு போயிருப்போம், உம்ரா போயிருப்போம், எத்தனையோ விதமான வணக்க வழிபாடுகளை செய்திருப்போம். ஆனால் ஒரு மனிதனுடைய மானத்தில், கண்ணியத்தில் இழுக்கை ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், அவர் அல்லாஹ்விடத்தில் நமக்கு எதிராக வாதிட்டால் நம்மால் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. ரொம்ப சாதாரணமாக இது போன்ற விஷயங்களை நாம கடந்து செல்கிறோமே. நம்முடைய உள்ளத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை நாம் நம்புகிறோம் என்றால், இறைவனை பற்றி அச்சம் இருக்கிறது என்றால், இறைவன் மறுமை என்னுடைய அனைத்து காரியங்களை குறித்து விசாரிப்பான் என்ற நம்பிக்கை இருந்தால், நிச்சயமாக சகோதரனை இது போல கிள்ளிக்கீரியாக நாம் எப்பொழுதுமே பார்க்க மாட்டோம். எல்லாரையும் வைத்துதாங்க உலகம். யார மட்டம் நினைக்கிறோம் அவர் மூலம் நமக்கு நிறைய பயன் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பாருங்க, நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு, தண்ணீர், உடை, வீடு, வீட்டுல உள்ள பொருள், வாகனம், கையில பயன்படுத்திய செல்லு, எல்லாமே லட்சக்கணக்கான மனிதர்களுடைய உழைப்பிலிருந்து வந்ததானே. அதுல எத்தனையோ மனிதர்கள், எளிய மனிதர்கள், சாதாரண மனிதர்கள், நாம் அற்பம் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள் தானே. அப்ப அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் எல்லோரையும் வளர செய்கிறான் என்றால், ஒன்றின் மூலமாக ஒன்று உதவி பெறக்கூடிய அடிப்படையிலே தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை படைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, அந்த தேவையெல்லாம் பயன்பெற்றுக் கொண்டு அவரை பார்த்து நீ எல்லாம் சாதாரண, நீ எல்லாம் ஒரு அற்பம் என்று அவரை நம்ம கீழே தள்ளுனோம்னா இது எவ்வளவு பெரிய அநியாயம். அல்லாஹ்விடத்தில் யார் சிறந்தவர்கள் தெரியுமா? அல்லாஹ் அழகா சொல்றான், இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும். அல்லாஹ்விடத்தில் யார் சிறந்தவர் தெரியுமா? அல்லாஹ்வை அதிகமாக பயப்படக்கூடியவர் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். இந்த ஜுலைபி அல்லாஹ்வை அதிகமாக பயந்தார். அந்த கருப்பு நிற பெண்மணி அல்லாஹ்வை அதிகமாக பயந்தால், அதனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்றார். அல்லாஹ் இன்னொரு இடத்தை சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்காரியங்கள் செய்கிறார்களோ, உலாயிகஹும் கைருல் பரியா, படைப்புகளிலே அவர்கள் தான் சிறந்தவர்கள். உள்ளத்தில் இறை நம்பிக்கை இருக்கிறது, செயலில் அது இறை கட்டளைக்கு மாறு செய்யாமல், இறை தூதருடைய கட்டளைக்கு மீறமாமல் மிகச் சரியாக அவர் நடந்து கொள்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹ் படைத்த படைப்புகளில் மிகச் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், வமா ஜஸாஉஹும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அதுன் என்று சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இறைவனுடைய பார்வை என்பது ஒரு மனிதனுடைய தோற்றத்தையோ உருவத்தையோ வெளிப்புறத்தையோ பார்த்து அல்ல, அவருடைய உள்ளத்தையும் சேர்த்து பார்த்து அறிந்து அல்லாஹ் கண்ணியத்தை தருகிறான் என்றால், உள்ளத்தை அறியாத நாம், எந்த மனிதனுடைய உள்ளத்தை படிக்க முடியாத நாம அவரை குறித்து தவறாக கற்பிதம் செய்து கொண்டோம் என்றால், இந்த உலகத்திலும் அவருடைய மானத்திற்கு கேடு ஏற்படுத்தி மக்களுக்கு முன்னால் அவரை அவமரியாதைக்குரியவரை ஆக்கி மறுமையிலே போய் நரகத்தில் சேரக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். அதிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாக இறை அச்சத்தின் அடிப்படையில் எல்லா மனிதனும் சமம். மொழியா இருந்தாலும் சரி, இனமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்னை போல சக மனிதன், எனக்கு இருக்கக்கூடிய அதே உணர்வும் அதே வலியும் அதே மகிழ்ச்சியும் அதே வேதனையும் அவனுக்கு உண்டும் என்ற அடிப்படையில நாம நேசிப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் வாக்களித்திருக்கூடிய உயர்ந்த சுவனத்தில் நம்மை ஒன்று சேர்ப்பார் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஜும்மா வசூல் மாநில தலைமையினுடைய மார்க்க மற்றும் சமுதாய பணிகளுக்கு செல்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு கிளை என்றால் எதுல எவ்வளவு செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.
அதுவே மாவட்டம் என்றால் அதை விட கூடுதலாக நிறைய பணிகள் செய்வாங்க. அதுவே மாநிலம் என்றால் எண்ணற்ற பணிகள் செய்வாங்க. சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய இந்த ஜமாத் உலகமெங்கும் பல இடங்கள்ல எனது கிளைகளை பரப்பி இருக்கிறது. இஸ்லாமிய நாடுகள் மாத்திரம் அல்லாமல் ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற கண்டங்களிலும் கூட தன்னுடைய கிளைகளை பரப்பி மக்களுக்கு மத்தியிலே மார்க்க பணியும் சமுதாய பணிகளையும் ஒரு சேர செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். இதற்கு எல்லாமே மனிதனுடைய உடல் உழைப்பு மாத்திரமல்ல, பொருளாதாரம் அவசியம். நிறைய காரியங்களை செய்யறாங்க. இப்ப உதாரணத்திற்கு இப்ப சிறுவர்களுக்கு இல்லம் நடத்துறாங்க, பெரியவர்களுக்கு இல்லம் நடத்துறாங்க. இதுவெல்லாம் ஜக்காத்து தொகையிலிருந்து என்ன பண்ணப்படும்? செலவழிக்கப்படும். ஜக்காத் என்றால் 8 சாராருக்கு உரியது, நாம் அறிந்திருக்கோம். 8 சாராருமே யாரா இருப்பாங்க? ஏழைகளா தான் இருப்பாங்க. ஜக்காத் தொகையை ஒரு பள்ளிவாசல் நிதிக்கு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அது ஏழை சம்பந்தப்பட்ட வரி. ஏழைகளை கொடுத்து அவர்கள் என்னது உயர்த்தி வைக்கக்கூடிய வசதியில உயர்த்தி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஏற்பாடுதான் ஜக்காத். அப்ப அது போன்ற ஜக்காத் தொகையில் நம்ம என்ன பண்ண முடியாது? எல்லா விதமான பணிகளுக்கு பயன்படுத்த முடியாது. நம்முடைய ஜமாத் சார்பாக ஹிஃப்லு மதர்சா நடக்குது. குரானை மனனம் செய்யக்கூடிய ஆலிம்களை உருவாக்கக்கூடிய மதர்சா என்னது திருச்சியில நடைபெறுகிறது. அதே போல என்னது மார்க் அறிஞர்களை உருவாக்கக்கூடிய MIC என்று சொல்லக்கூடிய 4 வருடம் படித்து மக்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை சொல்லக்கூடிய தொலை வைக்கக்கூடிய இமாமாகவும் பிரச்சாரகராகவும் இருக்கக்கூடியவர்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு அதுவும் திருச்சியில இருக்கு. அதுக்கென்று என்னது நிறைய பொருளாதாரங்கள் இருப்பது என்னது நம்ம பார்க்கிறோம். அதே போல இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களாக ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க. மார்க்கத்தை அறிவதற்காக வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அறிந்து வர்றாங்க. வேறு வேறு காரணங்களுக்கு என்ன பண்றாங்க? வர்றாங்க. இப்ப இவர்களுக்கு அடிப்படை கல்வியை, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கல்வியை நாம கொடுத்து இவர்கள் என்னது சமூகத்துல நல்ல முஸ்லீமா ஆக்கணுங்கிற அடிப்படையில தாவா சென்டர் நடக்கிறது. மதுரையில ஆண்களுக்கும் என்னது தாவா சென்டர், பெண்களுக்கும் தாவா சென்டர். அதே மாதிரி பெண்களை ஆலிமாக்களா ஆக்கக்கூடிய சென்டர் மதுரையிலும் இருக்கிறது, திரு மேலப்பாளையத்திலும் என்னது இருக்கிறது. இந்த இது போன்ற மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை மக்களுக்கு சொல்வதற்காக என்னது இது மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிறது. அதே போல மக்களுக்கு குரானை கொடுப்பது, குரானுக்கு விளக்கமா இருக்கக்கூடிய நபிகளாருடைய போதனைகள் உள்ள புத்தகங்களை கொடுத்தனது அவர்களை நல்வழியின்பால் அழைப்பது, அதை பரவலாக செய்வதற்காக என்னது சேனல்ல தமிழன் டிவி, புதுயுகம் போன்ற சேனல்ல, யூடியூப் போன்ற சேனல்கள் எல்லாம் என்னது மார்க்க உரைகள் நிகழ்த்துவது, மார்க்க கட்டுரைகளை வெளிப்படுத்துவது என்றது அது ஒரு பக்கம் என்னது தாவாக என்னது தொடர்ந்து செய்து வருவதை நம்ம பார்க்கிறோம். அதே போல சமூகம் சார்ந்த பணி, ஒரு மனிதன் கஷ்டம் என்று சொல்லி ஓடி வந்தானே ஆனால் அவன் அப்படியே கண்டுகொள்ளாமல் விடுவது நல்ல மனுஷனுக்கு அழகு இல்ல. அவன் ஒரு வாழ்வாதார உதவி கேட்க வர்றான், எனக்கு கடன் ஆகி போச்சு, என் கடனை அடைச்சு கொடுங்கன்னு கேட்கிறான். நான் எனக்கு ஏதோ சின்ன தொழில் ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா நான் ஒரு தொழிலை செஞ்சு என்ன பண்ணுவேன், நல்லபடியா முன்னேறும். ஒருத்தர் கேட்கிறான், எங்க வீட்டுல என்னது யாருக்கேனும் உடல் முடியாம போயிடுச்சு, மருத்துவ உதவி செய்யுங்க, எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு ஒருத்தர் மனிதன் வந்தாரே ஆனால் ஒரு சகோதரன் என்னது இன்னொரு மனிதனுக்கு என்னது சகோதரன் என்ற அடிப்படையில அவருக்கு நாம உதவ வேண்டும் என்றால் என்னது பொருளாதாரம் அவசியம் தானே. அப்ப இது மட்டும் இல்லாமல் நமக்கு எதிராக பிரச்சனைகள் உருவாக்கப்படும் பொழுது, உரிமை மீறல்கள் நடக்கும் பொழுது, முஸ்லிம்களுக்கு எதிராக அநியாயங்கள் நடக்கும் பொழுது ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கண்டன குரல் என்று என்னது தமிழகம் முழுமைக்கு நடைபெறுகிறது என்றால் அதற்கு எல்லாமே என்னது மனிதனுடைய உடல் உழைப்போடு சேர்ந்து பொருளாதாரமும் அவசியம். பொருளாதாரம் இல்லை என்னது இதையெல்லாம் செய்ய முடியாது. ஊர் கூடி இழுத்தாதான் தேர் இழுக்க முடியும் என்று சொல்வார்கள்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து என்னது நம்முடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காகவும் நம்முடைய சகோதரர்கள் என்னது நல்ல முறையில் கொண்டு வருவதற்காகவும் நாம உதவி செய்வதற்காக ஏற்படுத்தி வைத்த அமைப்பு தான் இந்த ஜமாத். ஜமாத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி என்ற பள்ளியை முன்வைத்து தொழுகையும் நடத்தினார்கள். மஸ்ஜித் நபவியை முன்வைத்து மக்களுக்கு மத்தியிலே நீதி பரிபாலனம் செய்தார்கள். அதை முன்வைத்து பல மனிதர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். தங்களுடைய ஆட்சி காலத்தின் ஆரம்பத்தில் அசானா காலியாக இருந்த தருணத்தில், ஆட்சி முடிக்கக்கூடிய நேரத்தில் அசானாவை நிரம்பக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றார்கள் என்றால் அந்த பணியை நம்மால் செய்ய முடிந்த அளவுக்கு நாம செய்கிறோம் என்றால் அதில் உதவக்கூடியவர்களாக நாமளும் இருக்கும். நல்ல விஷயத்துல நாம இருக்கணும்ல, கெட்ட விஷயத்துல பங்கு பெறக்கூடாது. நல்ல விஷயத்துல என்னது நம்மால் முடிஞ்சது, என்னால் எது முடியுமோ அந்த அளவுக்கு நானும் என்னது இதில் ஒரு பங்குதாரராக நான் இருப்பேன். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தரக்கூடிய கூலியை எதிர்பார்த்து தருவேன் என்ற அடிப்படையிலே நாம நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ரொம்ப அழகா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபில் அய்யதிய யௌமுல் லா பைஉன் ஃபீஹி வலா ஹுல்லத்து வலா ஷஃபா. நம்பிக்கை கொண்டவர்களே, பேரமோ நட்போ பரிந்துரையோ செல்லாத நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து செலவிடுங்கள். மறுமை நாளைக்கு போனா என்ன பண்ண முடியாது, என்கிட்ட வீடு நிறைய காசு இருந்துச்சு இறைவா அதை வாங்கிக்கோன்னு சொல்ல முடியாது.
என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க, எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்க, கேட்டால் நடக்காது. எதுவுமே செல்லாத அந்த நாளில் நம்முடைய கல்பு, நம்முடைய உள்ளம், நம்ம எதை நினைத்தோமோ அதுவும் நாம எதை செய்தோமோ அதுதான் நமக்கு பயனளிக்கும். அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ் கொடுத்ததை செலவழிங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், நான் கொடுத்ததுங்க. மனிதர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய அறிவால நான் உருவாக்குனது, என்னுடைய உழைப்பால உருவாக்கணுங்கிற, அப்படி அல்ல. அல்லாஹ் நம்மை ஒரு காரணியாக ஆக்குறான். இதான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்பது அதானே, என் மூலமாக அல்லாஹ் வழங்கினானே தவிர நானே என்ன பண்ணல, இதை உருவாக்கவில்லை என்ற நம்பிக்கை தான் சிறந்தது போது அல்லாஹ் சொல்றான், நான் கொடுத்ததுல இருந்து கொடு. இன்னும் அல்லாஹ் சொல்றான், தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புவதிலிருந்து நல்வழியை செலவிடாத வரை நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். எதை நீங்க அதிகமா நேசிக்கிறீங்களோ அதான் அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவழிச்சாதான் நன்மைங்கிறான். அப்படின்னா அற்பத்தை கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு என்னது 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னா அவர் 10 ரூபா கொடுக்கறது என்னது அவருடைய பார்வையில அற்பம் தானே, சாதாரணம் தானே. அப்ப அவர் 10 ரூபா கொடுக்கறது பெரிய விஷயமா கருத முடியாது. இப்ப எனக்கு எது பிடிக்குதோ, என் வீட்டுல நான் என்னது புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு பிடிக்கும், ரொம்ப தேடி தேடி கஷ்டப்பட்டு வாங்கின ஆடை, இதை கொடுப்பதான் சிறந்துங்கிறான். இருக்கிறதுலே பட்ட பழசு, நான் பிடிக்கவே பிடிக்காது, இனிமே போடவே மாட்டேன், அது கொடுப்பது என்னது சிறந்தது கிடையாது. அதை அல்லாஹ் ஏற்க மறுக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், நன்மை வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்பல இருந்து கொடுங்க. செல்வத்தை அதிகமாக நேசிக்கிற மனிதன் இரண்டாவதாக நேசிப்பது எது, செல்வம் தான். முதல்ல நேசிப்பது என்னது, உயிர். ஃபர்ஸ்ட் உயிரை நேசிப்பான், ரெண்டாவது செல்வத்தை நேசிப்பான். இந்த ரெண்டையுமே அல்லாஹ் சோதனையா வச்சு என்ன பண்றான், நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே கூடு என்று சொல்லும் பொழுது நாம கொடுக்க தயாரா இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் மூமீன்களுடைய இலக்கணத்தை பத்தி சொல்லும் பொழுது, அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் மறைவானதை நம்புவார்கள், தொழுகையை பேணுவார்கள், அல்லாஹ் வழங்கியதிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள் என்று அல்லாஹ் சிலாகித்து சொல்லுகிறான் என்றால் நம்புறோம் தானே. எல்லாத்தையும் நம்புறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய 6 விஷயங்களையுமே சரியாக நம்புறோம். நம்பியதற்கு பின்னால் தொழுகிறோம், கரெக்டா தொழுகிறோம். தொழுகிறதுக்கு பின்னால் அல்லாஹ் கொடுத்தது செலவு. இங்கே அல்லாஹ் என்ன சொல்றான், நான் கொடுத்ததுங்க, நான் கொடுத்ததுல இருந்து என்னுடைய பாதையில் செலவழிங்கன்னா அல்லாஹ் வாங்க போறோம், அல்லாஹ்வுக்கு கொடுக்க போறோம். ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அல்லாஹ்வுக்குரிய, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். என்னுடைய பாதையில் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவும் மனிதர்களுக்காகவும் செலவிடக்கூடியதை தான் அல்லாஹ் என்ன பண்றான், தன்னுடைய பாதை என்று சொல்லுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி மறுமையில் அல்லாஹ் எண்ணிலடங்கா தருவான் என்ற அடிப்படையில தாராளமாக அதிகமாக தந்து உதவுங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ரமலான்ல எல்லாத்துக்கும் 1க்கு 10. சாதாரண காலத்தை விட இந்த ரமலானில் நாம் எதை செஞ்சாலும் அது 1க்கு 10. ஒரு நாள் நோன்பு வச்சா எத்தனை நாள் நன்மை, 10 நாள் நன்மை. 30 நாள் நோன்பு வச்சா 300 நாள் நன்மை. அல்லாஹ் என்ன பண்றான், 300 நாள் நோன்பு வச்ச நன்மை ஒரு மாசம் மூலமா தருகிறான் என்றால், நீங்க 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா கொடுத்த நன்மை, 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுத்த நன்மை என்றால் அல்லாஹ் என்ன பண்ணுவானா, பன்மடங்காவும் தருவேங்க. 700 மடங்காவும் தருவேன், அதை விட பன்மடங்காவும் நான் நாடியவருக்கு தருவேன் என்றால் அல்லாஹ் தருவதில் நம்ம என்ன பண்ண முடியாது, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. மனிதனை பொறுத்த மட்டும் கொடுப்பது என்னது, இம்பி பார்த்து கொடுப்பான், கொடுத்தா வருமா இல்ல போயிருமா அப்படி நினைச்சு கொடுப்பான். ஆனா அல்லாஹ்வை பொறுத்த மட்டும் மனிதன் கொடுக்க ஆரம்பித்து விட்டானே ஆனால் அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தில் வாங்கி நாம நினைக்கிற மாதிரி பன்மடங்காக பெருக்கி மறுமையில தருவான் என்றால் அல்லாஹ்வுடைய முகத்துக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, மறுமையில் எனக்காக, என்னுடைய செயல்தான் எனக்காக வாதாடும் என்ற அடிப்படையிலே நம்முடைய நற்காரியங்களை முற்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் அதிகமா என்ன பண்ணுங்க, இது பொருளாதாரத்தை என்ன பண்ணுங்க, தாராளமாக கொடுங்க. ஒருவேளை நீங்க கொண்டு வரலன்னா அடுத்து வரக்கூடிய வக்தில் அசர் தொழில கூட என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க. இந்த நன்மையில் பங்குதாரராக நான் ஆகி என்னுடைய நன்மையை அல்லாஹ் புரிந்து கொண்டு மறுமையிலே நம் அனைவரையும் சோனத்தில் ஒன்று சேர்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் போய் 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.